புனித மார்க்குவினுடைய நற்செய்தியாளர் மார்க்குவின் விழாவை கொண்டாடுகிறது. எனவே அவர் இவ்வாறு நற்செய்தியை கேட்டு அதனை எழுதி நம் அனைவருக்கும் மிகப்பெரிய சான்று பகிர்ந்திருக்கிறாரோ அதை போன்று நாமும் நற்செய்தியாளர்களாக வாழுகின்ற நற்செய்திகளாக வாழுகின்ற ஒரு வரத்தை இந்த திருப்பலி வழியாக இறைஞ்சி மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது ஜோகன் தேவ் பிறந்த நாள் நன்றியாகவும் உடல் உள்ள நலத்தோடு ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டுதல் திருப்பலியாகவும் தன்யா ஜேஸ் ஜெய் பிறந்த நாள் நன்றியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இறைவனில் மரித்த மரிய ஜேஸ் அந்தோனி, நெஸ்டர் தேவதாஸ், அன்ன ஜோதி, ஜோசப் ராசையா, சந்தன மரியான், மரிய ஆரோக்கியம், அன்ன புஷ்பம், லிஸ்பன் ஆகியோரின் ஆன்ம இடைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தூயமறை நிகழ்வை தகுதியான முறையிலே கொண்டாடிட தடையாக நமக்கு இருக்கக்கூடிய குற்றம், குறை, பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் கடவுள் முன்னிலையில் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகிய கன்னியான தூயமரியாளை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டியுள்ளவற்றாகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு முடிவில்லா நிலை வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும்.
நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்களும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குச்சோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், கால்நிலை உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கட்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களால் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் நம் ஆட்சியில் பங்குள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவும் எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 89, 1, 2, 5, 6 மற்றும் 15, 14. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீ உண்மையுள்ளவர் என தலைமுறையிலும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானப்போர் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் உயர்தரு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினை உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வம் ஐந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. ஆண்டவர் நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உமது பெயரில் களிகூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 முடிய உள்ள இறை வாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை திருப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்கள் பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் பலபுறம் அமர்ந்தார். அவர் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே முன்னுரையில் கூறியது ஒன்று, இன்று நாம் நற்செய்தியாளர் மார்க்கை குறித்து அவரது விழாவை நாம் கொண்டாடுகின்ற வேளையிலே அவருடைய வாழ்க்கையை குறித்து அது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடத்தை குறித்து மறைவுரையில் சிந்திக்கலாம் என்று விளைகிறேன். முதலாவதாக நற்செய்தியாளர்களில் இவர் மட்டும் சொல்லப்போனால் இந்த மார்க்கு ஒரு திருத்தூதர் அல்ல. ஆண்டவரோடு இருந்த 12 அந்த திருத்தூதர்களில் நற்செய்தியாளர் மார்க்குவின் பெயர் இல்லை. இவர் மற்ற 72 சீடர்களில் ஒருவராக இருந்திருக்கக்கூடும் என்று பாரம்பரியமானது நமக்கு கற்பிக்கிறது. ஏனெனில் மார்க் நற்செய்தியிலேயே ஒரு இளைஞன் வந்து ஆண்டவரிடம் நிலை வாழ்வு உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற அந்த கேள்வியை இந்த மார்க் நற்செய்தியாளர் தன்னையே எழுதியிருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள். இயேசு இறந்து உயிர்த்த பின்பு இவர் பேதுருவோடு இணைந்து பல நற்செய்தி பணிகளில் அவருக்கு உதவியதாகவும் இவரும் ஈடுபட்டதாகவும் வரலாறு நமக்கு அருமையாக எடுத்துக் கொள்கிறது. ஆக இந்த நற்செய்தியாளரினுடைய மைய சிந்தனையாக நற்செய்தியை எதை மையப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எழுதியிருப்பார் என்று பார்க்கின்ற பொழுது துன்புறும் மெசியாவாக இவர் நற்செய்தியை எழுதியிருப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புற்று அதன் பிறகு வருகின்ற அந்த மாட்சியை இவர் அருமையாக காண்பித்திருப்பார் இவருடைய நற்செய்தியிலே. எனவே இந்த நற்செய்தியாளர்களுடைய அந்த ஆண்டவர் இயேசுவை இவர் பார்க்கின்ற விதமானது ஒரு துன்புறும் மெசியாவாக இந்த யூத கிறிஸ்தவர்கள் பயந்து இருக்கின்ற இந்த காலத்திலே, துன்புற்று இருக்கின்ற இந்த காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இப்பொழுது இப்படித்தான் துன்புற்றார். ஆனால் பிறகு வருகின்ற அந்த மாட்சியை தான் நாம் காண வேண்டும் என்பதனை அருமையாக தன்னுடைய நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வரலாறையும் எடுத்து கூறி நமக்கு அருமையான பாடத்தை கற்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி தான் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி. மார்க் நற்செய்தி தான் அந்த வரிசையிலே இரண்டாவதாக இருந்தாலும் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி என்னவென்றால் இந்த மார்க் நற்செய்தி தான். இந்த நற்செய்தியிலிருந்து, இந்த விழாவிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள என்ன நமக்கு பாடம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நாமும் நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவருமே நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நற்செய்தியை அறிவிப்பில் 2-3 படிநிலைகள் உள்ளன. 2-3 வகைகளில் நாம் நற்செய்தியை அறிவிக்கலாம். முதலாவது நபர்கள் வார்த்தைகளால் நற்செய்தியை அறிவித்தல். இது பெரும்பாலும் இந்த பணி குருத்துவத்தில் இருக்கின்றவர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளுக்கு இந்த பணியானது கொடுக்கப்படுகிறது. வார்த்தைகளால், தன்னுடைய போதனைகளால் நற்செய்தியை இவர்கள் அறிவிப்பார்கள். இது முதல் வகை. இந்த வகை சாதாரண மக்களுக்கு இந்த வகை நற்செய்தி பரப்பானது சற்று கடினமானதாக இருக்கும். அவர்கள் தன்னுடைய வேலைகளை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று நற்செய்தியை அறிவிப்பை வார்த்தைகளால் சொல்லுவது என்பது கடினமான ஒன்றாக இருக்கும். எனவே அது நமக்கு இன்றைய நாளிலே மிகப்பெரிய பாடத்தை தரவில்லை. இரண்டாவதாக தன்னுடைய உடனிருப்பால், தன்னுடைய வாழ்க்கையால் நற்செய்தியை பறைசாற்றுதல் என்பதே இன்றைய
நாளிலே நமக்கு தரப்படுகின்ற ஒரு பெரிய சிந்தனையும் நமது கடமையுமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வால் எப்படி நற்செய்தியை பறைசாற்ற முடியும் என்பதனை இன்றைய நாளிலே நீங்கள் ஒரு கேள்வியாக காலை முதலே சிந்திக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கிறேன். என்னுடைய வாழ்வால், என்னுடைய உடனிருப்பால், என்னுடைய கடவுள் தந்திருக்கின்ற இந்த அழகிய வாழ்வால் எனது குடும்பத்திற்குள்ளேயே என்னால் நற்செய்தியை அறிவிக்க முடியுமா என்பதனை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்திலே அருமையாக திருத்தூதர் பேதுரு இதனைத்தான் எடுத்து கூறுகிறார். உங்களுக்கு துன்பங்கள் வரும், உங்களுக்கு பெரிய இடர்கள் வரும், உங்களுக்கு கஷ்டங்கள், சஞ்சலங்கள் இவையெல்லாம் வரும். ஆனால் நீங்கள் நற்செய்தி அறிவிப்பை மட்டும் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்று ஆதி கிறிஸ்தவர்களுக்கு அருமையாக எடுத்துக் கூறுகிறார். எந்த துன்பம் வந்தாலும், குறிப்பாக எடுத்துக்காட்டாக கூற வேண்டும் என்றால், இந்த அசாதாரண சூழ்நிலையை கூட நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த அசாதாரண சூழ்நிலையிலும் கூட என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, இதனை நான் எந்த வழியில் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு சிலர் அறிவியல் பூர்வமாக சொல்வது போன்று இது கடவுளினுடைய அல்லது அது ஒரு தண்டனை என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றால் நாம் உண்மையில் நல்ல நற்செய்தியாளர்களாக இருக்க முடியாது. ஏனெனில் கடவுள் யாரையுமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்து தண்டிப்பதில்லை. இது ஒரு இயற்கையினுடைய சுழற்சி என்பதனை, கடவுள் அன்பு மிக்கவர் என்பதனை நாம் இதன் மூலமாகவும் கற்றுக்கொள்ள முடிகிறதா என்பதனை தான் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த நற்செய்தியாக இருக்கும். அதைத்தான் நாம் பிறருக்கும் பரப்ப வேண்டும். ஒரு நல்ல நம்பிக்கையை இந்த சூழ்நிலையிலும் என்னால் கொடுக்க முடிகிறதா, அதுதான் நீங்கள் பரப்புகின்ற ஒரு நற்செய்தி. இந்த சூழ்நிலையிலும் என்னுடைய விசுவாசமானது ஒரு சிறு துளியேனும் குறையவில்லை. என் தேவன், என் இறைவன், உயிர்த்த என் கடவுள் இந்த உலகையும் உயிர்ப்பிப்பார் என்பதில் நான் நம்பிக்கை கொள்கிறேனா, அதை என்னுடைய குடும்பத்திற்கும் பிறருக்கும் நான் பகிர்ந்து கொள்கிறேனா, அதுதான் இன்றைய சூழ்நிலைக்கான நற்செய்தி. இன்றைய சூழ்நிலையிலே எனக்கு இருக்கின்ற கடவுளினுடைய கொடையால் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற கொடைகள் அனைத்தையும் பசியால் வாடுகின்ற நடுத்தர வர்க்கம், அதற்கு கீழ் இருக்கின்ற மக்களோடு பகிர்ந்து கொள்கிறேனா என்பதனை சிந்தித்து பார்ப்போம். அதுதான் உங்களுக்கு இப்பொழுது தரப்பட்டிருக்கின்ற, இந்த சூழ்நிலையில் தரப்பட்டிருக்கின்ற நற்செய்தி கடமையாக இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, புனித அசிசியார் அருமையாக கூறுவார் நற்செய்தி அறிவிப்பை குறித்து. நற்செய்தியை எப்பொழுதும் பரப்புங்கள், பறைசாற்றுங்கள், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் என்று கூறுவார். நற்செய்தியை எப்பொழுதும் பரப்புங்கள், தேவைப்பட்டால் மட்டும் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை மூலமே நற்செய்தியை பரப்ப வேண்டும், பறைசாற்ற வேண்டும் என்பது புனிதரினுடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் மூலம், நாம் செய்கின்ற செயல்கள் மூலம் மற்றவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், ஒன்றிணைந்து இருக்கிறவர்கள், தங்களுக்கு இருக்கின்றவற்றை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையை பெறுகிறோம். எனவே இன்றைய நாளிலே சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு நாள், வணக்கத்திற்குரிய நாள். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையால் தான் நற்செய்தியை பரப்பினார். விவிலியத்திலே அவர் பேசியதாக, அவரோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக உரையாடியதாக, ஏன் உயிர்த்த பின்பு அவருக்கு காட்சி கொடுத்ததாக கூட இல்லை. ஆனால் ஏற்கனவே அவர் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். இந்த திருத்தூதர்களை போன்று அவர் ஒன்றும் பயந்து ஓடிவிடவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்வால் தான் விசுவசித்த இறைமகன் இயேசு பிறப்புக்கு முன்பே தன்னை அடிமையாக ஒப்புக் கொடுத்த அந்த ஒரு மிகப்பெரிய சிந்தனை தான் நமக்கு இன்றும் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் மாறாதவர்களாக, என்னுடைய வாழ்க்கை மூலமாக நான் பெரும் நற்செய்தியாளராக வாழ முடியும் என்கின்ற ஒரு வரத்தையும், அந்த நாம் அப்படி பரப்புகின்ற நற்செய்தி நம்முடைய இறைவனை இன்னும் மாட்சிப்படுத்தும். நாமும் கிறிஸ்தவர்களும் மாட்சி பெறுவோம், நாமும் நல்ல குணம் பெறுவோம். நம்முடைய எதிர்நோக்கு, எதிர்கால மாட்சிமை அண்மையில் இருக்கிறது என்கின்ற சிந்தனையோடு, நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து வந்தார்கள். கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வார்.
அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், எங்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களையும் நற்செய்தியாளர்களையும் அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி ஒரே குரலோடு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறைவருத்தம திரு அவையை சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், குருமரபினர், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, நற்செய்தியாருடைய திருநாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் ஏராளமான தப்பறைகள் இந்த சூழ்நிலையிலே பரப்பப்பட்டு பரவி கொண்டிருக்கின்ற நிலையில் நல்மனம் கொண்டவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்பு தகப்பனே, குழப்பமான இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பல்வேறு தப்பறைகளை, துர்ச்செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற மனங்களை மாற்ற வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். குறிப்பாக இதற்காக தன் ஆர்வத்தோடு உழைக்கக்கூடிய, தங்களை, குடும்பத்தை, உறவுகளை, உடன்பிறப்புகளை, பிள்ளைகளை மறந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆர்வலர்கள், தன் ஆர்வலர்களை இன்று கொச்சைப்படுத்தக்கூடிய அல்லது தவறாக பேசக்கூடிய பல நிலைகளை நாம் கண்ணோக்கி பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த நோயினால் தொற்றி அதன் மூலமாக மீண்டுமாக தங்களது இல்லங்களுக்கு, ஊருக்கு வருகை தருகின்றவர்களை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய
மனநிலையை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்பாண்டவரே, அதே வேளையிலே தேவையில் இருக்கின்றவர்களுக்கு நற்செய்தியாக நாங்கள் இருக்கவும், தேவையில் இருக்கின்றவர்களுக்கு நற்செயலாக நாங்கள் அடுத்த இடங்களுக்கு அடுத்த நபர்களை சுட்டி காட்டவும் மனநிலையை எங்களுக்கு தந்துடுவீராக. இது எத்தனையோ பிள்ளைகள் தன் ஆர்வலர்களாக என உழைத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவற்றை நல்ல கண்கொண்டு பாராமல் அவற்றை உள்நோக்கம் கொண்டு செயல்படுத்துகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு தவறான பேச்சுக்களை மாற்றிக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்பாண்டவரை, இந்த காலகட்டத்திலே எத்தனையோ பிள்ளைகள் நோயிலிருந்து குணமடைந்து தங்களது இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது குணமடைந்து விட்ட நற்செய்தி ஒவ்வொரு குடும்பத்திலும் குதூகலத்தையும் ஒவ்வொரு ஊரிலும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரை, இந்த பிள்ளைகள் தொடர்ந்து இந்த நற்செய்தியை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள செய்வீராக. குணமடைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த நற்செய்தி ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதை போல குணமாக வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதுமே லட்சக்கணக்கான பிள்ளைகள் மருத்துவமனைகளில் இருக்கின்ற வேளையிலே இதோ நீ நலமாகிவிட்டாய், குணமாகிவிட்டாய், இல்லங்களுக்கு செல்லலாம் என்ற நற்செய்தியை என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமது குரல் ஒவ்வொரு மருத்துவரின் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. இந்த நற்செய்தியானது உமது குரலாக அங்கு ஒலிபரப்பப்படுவதாக. உமது குரல் அந்த பிள்ளைகளுக்கு செவிகளில் சென்று அதன் மூலமாக மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்க செய்வதாக. இந்த காலகட்டத்தில் தவறான நிலைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனமாற்றம் பெற, திருத்தம் பெற நீதாமை அவர்களுக்கு உதவி புரிவீராக. தந்தையே, இன்று தங்களது பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய ஜோகன் தேவ், கன்யா ஜெய் என்பவர்களுக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம். பிறப்பை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். அந்த பிறப்பின் மூலமாக நல்லவர்களாக, வல்லவர்களாக, சிறந்தவர்களாக வாழ்வதற்கு ஏற்ற ஆற்றலை அவர்களுக்கு கொடுப்பீராக. தந்தையே, இவர்கள் அழைத்துக் கொண்ட மரிய சேசந்தோனி, மிஸ்டர் தேவதாஸ், அன்னஜோதி, ஜோசப் ராசையா, சந்தன மரியா, மரியா ஆரோக்கியம், அன்ன புஷ்பம், லிஸ்பன் என்னும் சகோதரர்கள் இருக்கின்றவர்களும் இத்திருமொழிக்கு வழியாக திருமணம் நினைக்கப்பட்டது போல உயிர்ப்பில் அவருக்கு இருக்க சிலரிடம் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனை கண்ணித்தாய் மரியா, அவருடைய கணவரான புனை யோசேப்பு, என் பாதுகாவலுக்கு அந்தோனியத்தை குழந்தரசம்மாள், இவளில் மக்கு வந்திருந்த புனிதரை அணுவிடலையான வழி தோழமை கொண்டு உன் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய அந்த உரிமையோடு இறைவனிடம் மன்றாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்களற்றான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாகி இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் ஆட்சியும் என்பதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீர்.
நீர்தான். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உயிர் இயேசு தருகின்ற அமைதியையும் நம்பிக்கையையும் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. மக்களே, நற்செய்தியாளர் மார்க்கு திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் நற்செயல் புரிகின்ற நற்செயல் மூலமாக நற்செய்தியாளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே எங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இக்கட்டான நெருக்கடியான இந்த சூழ்நிலையிலே நமது ஊரிலே பல நற்செயல்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவருமே நற்செய்தியாளர்கள் தான். எனவே உங்களுக்கு எங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்று நற்செயல் திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் நற்செயல் புரிய அழைக்கப்படுகின்றோம், நற்செயல் சொல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படி இன்று பலர் தேவையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல காரியங்களை நீங்கள் ஆற்றலாம், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், உங்களுக்கு ஏற்ற வகையிலே முடிந்த வகையிலே நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். இரண்டாவதாக நல்ல சொல், அதாவது இவர்களிடம் செல்லுங்கள் என்று சுட்டி காட்டுகின்றவர்களாக இருக்கலாம். உங்களை யாராவது சப்போஸ் கேள்வி கேட்டார்கள் என்றால் அல்லது உதவி கேட்டார்கள் என்றால் நீங்கள் சுட்டி காட்டுகின்றவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். அதுவும் சிறந்த நற்செய்தியை. அவற்றில் ஒன்று, நமது ஊரில் அண்டை மாநிலங்களை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நமது பஞ்சாயத்து உதவி செய்கின்றது, பேரூராட்சி உதவி செய்கின்றது அரசாங்கத்தின் மூலமாக. எனவே அவர்களுக்கு நீங்கள் இதை சுட்டி காட்டலாம், நீ இவ்வாறு செல்லுங்கள் என்று சொல்லி. எனவே அங்கு இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்கள். எனவே நமது நிறுவனத்திலோ
அல்லது நமது வீதி தெருக்களிலோ அல்லது ஊரிலோ உங்களுக்கு தெரிந்த அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள் என்றால், இப்படி கஷ்டப்பட்டால் என்றால் அவர்களை நீங்கள் பஞ்சாயத்தை அணுகச் செய்யுமாறு அவர் சொல்லி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவருடன் சொல்லி இருக்கின்றோம். அவர் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இதுவும் ஒரு நற்செய்தியே. எனவே நல்ல செயல் செய்கின்ற உங்களுக்கு பாராட்டுகள், நல்ல சொற்களை சொல்லுகின்ற உங்களுக்கு பாராட்டுகள். இவ்வாறாக இந்த இக்கட்டான வேளைகளை சுட்டி காட்டுகின்ற மக்களாக இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கை அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வாழும் 5வது நற்செய்திகளாக அனைவரும் இருந்திட சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவன்